வழிபாட்டு தலங்கள் அப்படின்றப்போ வழிபாட்டு தலங்கள்ல 3 பிரச்சனைகள் இருக்கு. அதுல ஒரு பிரச்சனைக்கு போகிறது இல்லை. கிட்டத்தட்ட அது தீர்க்கப்பட்டதாக தீர்க்கப்பட்டதாக கருதுகிறேன். என்ன ஒண்ணுன்னா முதல் பிரச்சனை, 3 பிரச்சனைகள்ல முதல் பிரச்சனை வழிபாட்டு தலங்களுக்கு போகக்கூடிய சாலைகளில் நடப்பதற்கான உரிமை. சாலை, அந்த சாலைக்கு இணைப்பு சாலை, இதில் நடப்பதற்கான உரிமை. என்னடா இது கேட்காதீங்க, இதை பத்தி நான் பேச போறது இல்ல. அந்த உரிமை காண நடந்த போராட்டம் தான் வைக்கம். அதான் போகல. வைக்கம் மட்டும் அல்ல, நான் அதை பத்தி தஞ்சை மாநாட்டில் விரிவாக பேசினேன். இப்ப பேசல, ஏன்னா இங்க அடுத்த டாபிக்கு போறேன். அதுதான் ஆர்டிகல் 15(2) கான்ஸ்டிடியூஷன்ல இப்போ வந்திருக்கு. சாலையில் நடக்கலாம் அப்படின்ற உரிமை வந்திருக்கு. அதுக்குள்ள போகல. சாலையில் நடக்கக்கூடிய உரிமை 2 என்னன்னா, கோயில் சாலை போறது பிரச்சனை இல்லை. ஆர்டிகல் 15(2) வந்தாச்சு. இன்னைக்கு யாரும் தடுக்கல. இங்க திருவொற்றியூர்ல ஒரு பிரபலமான கோயில், சிவன் கோயில் இருக்கிறது. போலாம், யார் இருந்தாலும் சாலையில போறது யாரும் தடுக்க மாட்டார்கள். இப்போ கோயில்ல நுழையும் உரிமை இருக்கு. அது இன்றும் கூட முழுமையடைந்தாக்கிறதவில்லை. ஆர்டிகல் 15(2) மாதிரியே 15(2) மாதிரியே அரசமைப்பு சட்டத்திலும் அது இல்லாமல் பாராளுமன்றம் இயற்றிய சட்டத்திலும் நமக்கு அந்த உரிமை வழங்கப்பட்டிருக்கு. கோயிலுக்கு போறதுக்கான உரிமை. இது 2வது. 3வது அர்ச்சகராகும் உரிமை. அதற்கான பிரத்யேக சட்டம் இதுவரை இல்லை. நானும் கோரிக்கை வைக்கிறீங்க. எங்க கோரிக்கை வச்சிருக்கோம்? தயவு செய்து சொல்லுங்க. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராவதற்காக ஒரு சட்டம் இயற்றுங்கள் அப்படி என்று. எங்கே நான் சொல்றது, பொதுவாக இருக்கக்கூடிய முற்போக்காளர்கள், இடதுசாரிகள் அனைவரும் இந்த கோஷம் இல்லை. அப்போ முதல்ல நுழையும் உரிமை இருக்கு. அதை பற்றிய கொஞ்சம் வேகமாக கொஞ்சம் சில தகவல்களை மட்டும் நான் சொல்லிட்டு போறேன். அதாவது கோயிலுக்குள்ள இப்ப நீங்க போற மாதிரிலாம் முன்னாடி போறது கிடையாது. அப்போ எல்லாரும் என்ன நினைப்பீங்க, யார் கோயில் நுழைக்கிறதுக்காக பெரிய போராட்டம் நடத்துறது? நான் எல்லாரும் ஒன்னா இருக்கவங்க என்ன கேட்பீங்கன்னா, பெரியார் இல்ல. உண்மையில் பெரியார் நடத்தினார் இல்லைன்னு சொல்ல, அம்பேத்கர் நடத்தினார் இல்லை என்றெல்லாம் சொல்ல, இன்னும் பல தலைவர்கள் நடத்தியிருக்காங்க, காங்கிரஸ் நடத்தி இருக்கிறது இல்லை என்றெல்லாம் சொல்ல. அதற்கும் முன்னாலேயே தெருவில் நடக்கிற உரிமையாகட்டும், தமிழ்நாட்டில் 19ஆம் நூற்றாண்டின் 2வது பகுதி இந்த போராட்டத்தை எந்த கட்சி அல்லது தலைமையின்றி பெரிய அளவில் நடத்தியது நாடார் சமூகம். இதுதான் நான் சொல்ல, எனக்கு முன்னாடி 2 பேர் இதை சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் ஓரளவு பதிவு பண்ணியிருக்காங்க. பலருக்கு ஒண்ணு, முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் செந்தில்நாதன் அவர்கள், என்னுடைய சீனியர். அவர் எழுதிய முருகன் வணக்கத்தின் மறுபக்கம் என்ற நூலின் இறுதி பகுதியில் இந்த விவரத்தை சொல்கிறார். 2, வழக்கறிஞர் லஜபதி ராய் நாடார் வரலாறு கருப்பா காவியா என்ற ஒரு புத்தகத்தை சொல்றாரு. அதில் இருக்கிறதா நான் சொல்ல போறேன். என்னன்னா, அப்பெல்லாம் பெரியார் பிறக்கவே இல்லை, அம்பேத்கர் சொல்லவே தேவையில்லை, பிறக்கவே இல்லை. அப்பவே இவங்க போராட்டத்தை ஆதாரம் பண்ணாங்க. நமக்கு தெரிந்த குறிப்புகளில் முதல் போராட்டமாக நான் பார்க்கிறது 1872 திருச்செந்தூரில் இப்போ இருக்கக்கூடிய முருகன் கோயில்ல நுழைவதற்கான, அங்க உள்ள நுழைவதற்காக முயற்சி செய்த மூக்கன் நாடார் என்பவர். இருவர் 2 தரப்பா, செந்தில்நாதன் ஒரு தகவல் சொல்றாரு, லஜபதி ராய் சொல்றாரு. ஒருத்தர் கடுமையாக தாக்கப்பட்டார் என்று, இன்னொருத்தர் கொலையே பண்ணப்பட்டார். குறைந்தபட்சம் தாக்குதல் நடத்தியிருக்காங்க, உள்ள போக முடியல. பின்னால் அதை சொல்றேன். இந்த டெம்பிள் என்ட்ரி நடக்குது பாருங்க. 1939 மதுரை மீனாட்சி அம்மனில் காங்கிரஸ் கட்சி வைத்தியநாத ஐயர் மூலமாக போவதை பெருசா சொல்லுவாங்க. 6 பேரை ஒண்ணும் இல்ல, கார்ல கூட்டிட்டு உள்ள போயிடுவார். கார்ல அவ்வளவுதான். நேரடியெல்லாம் மார்ச் பண்ணிட்டு போனா தடுத்துருவோம். இப்ப RSS விட கூடுதலா இருந்தான். அப்ப என்னன்னா, அந்த 6 பேரில்
5 பேர் பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்கள். அது 5ல் ஒருவர் கக்கன், 6வது நபர் சண்முகநாதர். எதுக்காக நான் சொல்றேன்னா, இந்த ஒரு தொடர்ச்சிக்காக. அதுக்கு அடுத்து 1872 இந்த கருத்து நடந்த மதுரை. அடுத்து 1890 திருச்சுழியில் இருக்கக்கூடிய கோயில், அங்கே உள்ள போனதுக்காக அவர்கள் பேரில் குற்றவியல் வழக்கு தொடுக்கப்படுகிறது. தொடுக்கப்பட்டு தண்டனை அளிக்கப்படுகிறது. அபராதம் கட்ட சொல்றாங்க. அதனால அபராதம் கட்டும் போது மீதி இன்னும் 10 நாடார்கள் அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர் ஸ்தானிகர் கிட்ட தீட்டு கடிக்கிறதுக்காக அவங்களே பணம் கொடுத்து ராசி பண்ணிக்கிறாங்க. 1890. 1893 விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு போறார், சிகாகோ நகருக்கு. அவர் போறதுக்கு பணம் கொடுக்கறது யாருன்னா ராமநாதபுரம் ராஜா. பாஸ்போர்ட் சொன்னாரு, அது ராமநாதபுரம் உண்டு. ராமநாதபுரம் ராஜா பாஸ்கர சேதுபதி அவர்கள் அவர் போய் இந்து மதத்தின் பெருமையை, சகோதரத்துவத்தை உலகில் பறைசாற்றுவதற்காக விவேகானந்தருக்கு பணம் எல்லாம் கொடுக்கிறார். அந்த பாஸ்கர சேதுபதி அவர்கள் தலைமையில், அவர் தான் அங்க தலைமை அறங்காவலர். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் கமுதி, அப்ப மதுரை மாவட்டம். கமுதியில 1897 உள்ள போறதுக்கு அனுமதி மறுக்கிறாங்க. மேற்கு வாயில் வழியாக நுழைந்த நாடார்கள் அவர்களை 14/5/1897 1897 அவங்க தடுக்கப்பட்டார்கள். இன்றும் மேற்கு வாசல் அடைக்கப்பட்டது. எப்படி நந்தன் வந்ததாக சொல்லப்படும் வடக்கு வாசல் சிதம்பரத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறதோ அதே போல மேற்கு வாசல் அடைக்கப்பட்டிருக்கு. இது சம்பந்தமாக நாடார்கள் வழக்கு போடுறாங்க. மதுரை சிவில் கோர்ட்ல வழக்கு போடுறாங்க. அதுல அவங்க போட்ட வழக்கு தோத்து போகுது. போறதுக்கெல்லாம் உரிமை இல்லை அப்படின்னு கோர்ட் சொல்லிட்டு 500 ரூபாய் தீட்டு கடிக்கிறதுக்கு அபராதம் போடுறோம். அதுக்கும் பேர்ல நான் இன்னும் விவரமா சொல்ல, அது நிறைய இருக்கு. ஊவே சாமிநாதையின் சாட்சி அதில், அதை பற்றி எல்லாம் பேசலாம். அதை பற்றி எல்லாம் லஜபதி ராய் அவர்கள் பேசுகிறார். ஹைகோர்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு பிரிவி கவுன்சில் வரைக்கும் போறாங்க. பிரிவி அதுக்கு அந்த காசை வச்சுன்னா நல்ல கோயில் கட்டிருக்கலாம், பிரம்மாண்டமான கோயில் கட்டிருக்கலாம். அதுக்கு அங்க வரைக்கும் போய் அவர்கள் தோத்து போறாங்க. போவதற்கான உரிமை இல்லை என்று அவர்கள் சொல்லப்படுது. அவங்களுடைய வாதங்கள் நிராகரிக்கப்படுது. அவங்க சொல்றாங்க, எங்க தஞ்சாவூர்ல விடுறாங்க, கோயம்புத்தூர்ல விடுறாங்க, சிதம்பரத்துல நடராஜர் கோயில்ல விடுறாங்க, பழைய முருகன் கோயில்ல விடுறாங்க, அதெல்லாம் முடியாது பண்றாங்க, மதுரையில கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அடுத்து என்ன காரணம் சொன்னாங்கன்னா, இப்போது நாடார்கள் என்பவர்கள் அப்போது சாணார்கள் என்ற பெயரில் சாதி பெயர் இருந்து அவர்களுடைய தொழில் மனு என்ன சொல்றாருன்னா, அது ஒரு இப்யூகா அப்படின்னு மனு சொல்ற. யார் கோர்ட் சொல்லுது? ஆகமம் சொல்றது, மனு சொல்றது. அப்ப கான்ஸ்டிடியூஷன் கிடையாது. அப்போ கல் உற்பத்தி செய்யக்கூடிய தென்னை பனை ஏறும் தொழில் செய்வதால் இவர்கள் இம்பூர் காஸ்ட், எனவே மதுரை மாவட்டத்தில் அனுமதிப்பில்லை சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, தமிழ்நாட்டில் இங்க சத்திரியர் கிடையாது, வைசியர் கிடையாது, பிராமணருக்கு அடுத்தது சூத்திரர், சூத்திரருக்கு அடுத்தது பிரிவி கவுன்சில் தீர்ப்பு நாடார், மீனவர், குறவர், தொம்பர் அப்படின்றது. அவங்களுக்கு கீழே பட்டியல் இனத்தவர். பட்டியல் இனத்தவருக்கும் சூத்திரர்களுக்கும் இடையில் இருப்பதாக தீர்ப்பிலே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து 1897 அடுத்து சிவகாசி, அன்றைய சிவகாசி இன்றைய தர்மபுரி, 6/6/1899 கோயிலுக்குள்ள அங்க இருக்கக்கூடிய விஸ்வநாதர் கோயில், அது கமுதியுடைய கோயில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில், இது விஸ்வநாதர் கோயில். அங்க உள்ள நுழையறதுக்காக நடந்த அங்க நடந்த கலவரத்தில் 27 பேர் இறந்து போனார். அநேகமாக 27 பேரும் நாடார்கள்.
அவர்களின் 700 வீடுகள் கொளுத்தப்பட்டது. கீழ்வெண்மணி கொளுத்தி யார் வெளில வந்தா தூக்கி போட்டார், கொளுத்தப்பட்டது. இதெல்லாம் செந்தில்நாதே பதிவு பண்ணியிருக்காரு. 1958 பேர் கைது பண்ணப்பட்டார்கள், 552 பேர் தண்டிக்கப்பட்டார்கள். நான் நினைச்ச வாச்சாத்தியில தான் அதிக பேர். இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது வாச்சாத்தியை விட கூட 7 பேருக்கு தூக்கு தண்டனை அளிக்கப்பட்டது. அந்த இது வந்து 1899. இதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான ஒரு வழக்கை மட்டும் சொல்லிட்டு பணக்குடியில் நடந்த நான் அங்கேயும் சொன்னேன். நீங்க எல்லாருமே அதை போய் படிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு 7 பக்கம் 8 பக்கம் இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் அந்த தீர்ப்பை சொல்றாங்க. கோபால மூப்பனார் எதிர் தர்மகர்த்தா பாலசுப்ரமணிய ஐயர் அப்படின்ற அந்த வழக்கு 1914 சென்னை உயர் நீதிமன்றம் முடிக்குது. ஆரம்பிக்கிறது வந்து வேற, பணக்குடி முதல்ல அங்க ஆரம்பிக்குது, லோக்கல் கோர்ட்ல ஆரம்பிக்குது. இப்போ வந்து மதுரையில் தான் நினைக்கிறேன் அந்த ஆரம்பிக்கிறது. அங்க வெற்றிலை கொடி வேளாளர் அந்த வணிகம் செய்பவர்கள் அங்க இருக்கக்கூடிய கோயிலுக்குள் அனுமதிக்க மறுக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய பிராமணர்கள், பார்ப்பனர்கள், பிள்ளைமார்கள், முதலியார்கள் மறுக்கிறார்கள். அதனுடைய விளைவாக அங்க அவங்க வந்து வெற்றிலை கொடி வேளாளர் கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்ல அந்த இதுல வந்து இவங்களுடைய வழக்கு தள்ளுபடி ஆகும். எப்படி நாடார் வழக்கு தள்ளுபடி ஆச்சோ அதே அந்த வழக்கை கூட சுட்டி காண்பிக்கப்படுறாரு கீழ்கோர்ட்ல. ஆனா ஹைகோர்ட்ல வந்து அவங்க ஒரு ரிலீஃப் கிடைக்குது. அவங்களுக்கு என்னன்னா தள்ளுபடி ஆகுது. அது முக்கியம் இல்ல, அந்த வழக்கில் வரக்கூடிய பல செய்திகள் இருக்கு பாருங்க, அந்த செய்திகள் மிக சுவாரஸ்யமானது. அப்போது தாசி முறை அமுலில் இருக்கு. அப்ப வாதாடுறாங்க, தாசி பையன் வரான், தாசி பிள்ளைகள் வராங்க, நாங்க போக கூடாத. இது ஒரு வாதமாக முன்வைக்கப்படுகிறது. நாங்கள் சூத்திரர்கள், எங்களை திருநெல்வேலியில் விடுகிறார்கள், குற்றாலத்தில் விடுகிறார்கள், ஒரு அடிக்கிறாங்க. இங்க மட்டும் விடக்கூடாதா? நாங்க சூத்திரர்கள், கோயில்ல விடக்கூடாதுன்னு மனு தர்மமும் ஆகமம் சொல்றது. யாருன்னா இதே வார்த்தையை நீதிமன்றம் உபயோகப்படுத்துது. பறையர், பல்லர், அருந்ததியர், சக்கிலியர், அருந்ததியர் கிடையாது, அவங்க சொல்ற வார்த்தை சக்கிலியர் ஆகிய இழிசாதியார். இதே வார்த்தை தமிழ் இங்கிலீஷ் எழுதியிருக்காங்க, இழிசாதியார். இழிசாதியாரை அனுமதிக்க கூடாதுன்னு அதெல்லாம் சொல்லுது. நாங்க அது கிடையாது, நாங்க சூத்திரர்கள், எங்களை விடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல இன்னொரு சுவாரஸ்யமான வழக்கு சொல்றாங்க. ஒரு பிராமணரை கோயிலுக்குள்ள அனுமதிக்கல. ஏன் அனுமதிக்கலன்னா, பிராமணர் தானே, அந்த கோயில் நிர்வாகம் அனுமதிக்கல. ஏன்னா நீ பிராமணன் என்ற அந்தஸ்தை எழுந்துட்ட. ஏன்னா நீ வந்து விதவையை திருமணம் பண்ணி கொண்ட, விதவை திருமணம் நீ தடுக்கப்பட்டது, விதவை பண்ண கொண்டதால் ஒரு கோயிலுக்கு வரத்த உரிமை இல்லைன்றான். நான் இதுக்காக இதை எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மனு பற்றியும் ஆகமம் பற்றியும் நீண்ட விவாதம் நடக்கும். அதுல அந்த வழக்குல 7 பக்கத்திலேயே சொல்லிட்டு அதுல சொல்லுவாங்க, இவர்கள் வெற்றிலை கொடி வணிகர்களாக இருந்தாலும் இவர்கள் வணிக செட்டியார்கள் அல்ல. வாணிக செட்டியார், செட்டியார்கள் அல்ல. செக்கு ஆட்டும் அந்த செட்டியார்கள் நாடார்கள் போல அவர்கள் இம்பியூர் காஸ்ட். அது சொல்லுவாங்க. ஏன் இம்பியூர் காஸ்ட்? மனு சொல்லியிருக்காரு இம்பியூர் காஸ்ட். ஏன் மனு சொல்லியிருக்காருன்னா, செக்காட்டும் போது அதில் இருக்கக்கூடிய சீட்ஸ் இருக்க விதைகளில் உயிர்கள் இறக்கிறது, உயிர் கொலையை செய்யக்கூடியதால் அவர்கள் இம்பியூர் காஸ்ட். அந்த காஸ்ட் கிடையாது யாரு? வெற்றிலை கொடி வணிகர்கள். இந்த வழக்கு 7 பக்கம் தான், மிக அந்த சுவாரஸ்யமான வழக்கு. இதெல்லாம் சொல்லி சென்னை உயர் நீதிமன்றம் கீழ்கோட்ட உத்தரவை வந்து மாற்றி ரத்து பண்ணி இவர்களுக்கு சூத்திரர்கள் என்பதால் போலான்னு அனுமதி கொடுக்கும். அப்போ அதுல 2 விஷயம் சொல்றாங்க. அத ஒண்ணு கோயிலுக்குள்ள போறதை பத்தி சொல்றாங்க, 2 கருவறைக்குள் போறதை பத்தி சொல்றாங்க. என்ன ஆகமம் சொல்லுது அப்படின்றது? ஆகமம் என்ன சொல்லுதுன்னா, கருவறைக்குள் தீட்சை பெற்ற அர்ச்சகர் தவிர்த்து
பிராமணர் கூட போக முடியாது. இப்படியாப்பா ஐயர்லாம் இதான் சொல்லிட்டு இருக்காங்க, சனாதனிகள் இதான் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றது. அந்த தீர்ப்பும் அந்த ஆகமமும் மனு நீதியும் அரசமைப்பு சட்டம் வந்ததுக்கு அப்புறம் ஆகமமா அரசமைப்பு சட்டமா? அரசமைப்பு சட்டம் தானுங்க. இதுல என்ன பெரிய கேள்வி இருக்கு?